நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா சலாம் சொல்லி வெயிட் பண்ணணும். சலாம் சொல்லி காலிங் பெல் அடிச்சு வெயிட் பண்ணணும். நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீனை விலைக்கு பார்ப்பாங்க. போடுமா ஸ்கிரீன் என்ன செய்யக்கூடாமா, விளக்க கூடாது. சரி, அல்லது ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னல் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இது கூடுமா, கூடாது. இதை விட மோசமா பண்ணுவாங்க. இந்த இருக்குல்ல, லாக் எடுக்கிறோம்ல, இந்த சாவி போடுறது, இந்த ஓட்ட வழியா குனிஞ்சு பாக்குறது உள்ள ஆள் இருக்காங்களான்னு சொல்லி. இந்த இருக்குல்ல, இந்த ஓட்ட வழியா பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல வீட்டுல இருக்கும்போது அவங்க ரூம்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்கம்மா, தலை சீவிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு சஹாபி வந்து நபியை பாக்குறக்காண்டி வர்றாங்க. ஆனா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எட்டி பார்த்துட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? உடனே நபி அவர்கள் வெளியில வந்து சொன்னாங்க, தோழரே, நீங்க எட்டி பார்த்தது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தால், எப்படி நீங்க தெரிஞ்சிருந்தா இந்த சீப்பை வச்சு சொன்னாங்க, இந்த சீப்பை வச்சு உங்க கண்ணை என்ன செஞ்சிருப்பேன், நானு குத்தி இருப்பேன். சீப்புன்னா இப்ப உள்ள சீப்பு மாதிரிலாம் இல்ல, அது ரொம்ப இரும்பலையோ அல்லது கட்டையிலயோ செஞ்சிருப்பாங்க. அந்த சீப்பை வச்சு நபி என்ன சொன்னாங்க, உங்க கண்ணையே நானு குத்தி இருப்பேன். அப்ப நபி இந்த அளவுக்கு கண்டிப்பாக சொல்றாங்கன்னா காரணம் இல்லாம சொல்லுவாங்களா? சொல்லு தங்கம். தம்பி, இஸ்லாத்தை வாழ்வியல்ல செயல்படுத்தி காட்டணும், நடைமுறையில் என்ன செய்யணும், உண்மைதானேமா? இப்ப நம்ம ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டுன்னு இல்ல, நிறைய ஹிந்துஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா இல்லையா? அவங்க வீட்டுக்கு நம்ம போற பழக்கம் இருக்குமா இல்லையா? சரி, நம்ம அம்மா மாதிரி தானே, நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டோட அம்மா தானே சொல்லி என்ன செய்யக்கூடாதுமா, உள்ள போயிடக்கூடாது. அவங்க கேட்பாங்க, என்னவா தம்பி, ஏன்பா உள்ள வரலாம்லப்பா, நீ அனுமதி கேட்டுதான் உள்ள வரணுமான்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? உள்ள அப்பா நீ சொன்ன, ஆமாம்மா, இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ் நபி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பிரசங்கத்தின் வழியாக மட்டும் எடுத்து சொன்னா பத்தாது. சும்மா இஸ்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல் வழியில கொண்டு போய் சேர்த்தா பத்தாது, செயல் வழியில காட்டணும். இப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்களா, மாட்டாங்களா? பரவாயில்ல, இந்த வயசுல இதை ஃபாலோ பண்றானே, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி